இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. ஆவியானவர் தாமே என்னோடும் உங்களோடும் அவர் பேசும்படி நாம் மாஞ்சியாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நம்முடைய செவியை நாங்கள் திறப்போமாக. அப்போதுதான் கர்த்தர் நம்மோடு பேசுவார். நாம் மனம் திரும்ப வேண்டிய பகுதிகளை நாங்கள் மனம் திரும்பவும், நாங்கள் விட வேண்டிய காரியங்களை நாம் விட்டுவிடவும் கர்த்தருடைய ஆவியான் நம்மோடு பேசுவார். ஏனென்றால் மீட்கப்படும் நாளுக்கு அதுதான் முக்கியம். கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நானும் நீங்களும் மனம் திரும்பி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி அவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமும் அவருக்கு சித்தமுமாக இருக்கிறது. ஆகவே அதான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கடைசி காலத்திலே தன்னுடைய சபையை பார்த்து கர்த்தர், தன்னுடைய மனவாட்டியை பார்த்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். பாருங்கள், கடந்த முறை நாங்கள் அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவரோட உதவியோடு பல காரியங்களை நாம் தியானித்தோம். பாருங்கள், இந்த செய்தியின் தலையங்கம் என்று உங்களுக்கு தெரியும், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி. ஏனென்றால் இன்றைக்கு பல குடும்பங்கள், பல வாலிபர்கள், சிறுவர்கள், பாருங்கள் சபைகள், இப்போ எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு உலர்ந்து போன நிலைமையிலே தான் பாருங்கள் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். பல பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உலர்ந்து போய் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மீட்கப்படும் நாளுக்கு பங்கு பெறுவதற்கேற்ற அந்த ஆயத்தம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது. பாருங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு பார்த்திங்கன்னா நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு உலர்ந்து போன நிலைமையிலே காணப்படுகிறது. அப்போ இசைக்கிலே நாங்கள் பார்க்கிறோம், நாம் என்ன செய்கிறோம் என்றால் கர்த்தரை தேடுகிறோம் தான், ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அவருக்கு நாம் முதுகை காட்டி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் கடந்த செய்திகளிலே நாங்கள் தியானித்தோம். பாருங்கள், அதனால தான் கர்த்தர் நம்மோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் எங்கள் மீது அவர் அன்புள்ளவராய் இருக்கிறபடியினால் நம்முடைய ஆத்துமா நித்திய நரகத்துக்கு போகாதபடிக்கு தான் நம்மை மீட்டுக்கொள்ள வேண்டும். அந்த மீட்கப்படும் நாளுக்கு நானும் நீங்களும் பங்கு பெற வேண்டும். குடும்பம், பாருங்கள், நம்முடைய பிள்ளைகள், சபை எல்லாரும் அந்த மீட்கப்படும் நாளுக்கு நாம் பங்கு பெற வேண்டும். ஸோ அதற்காகத்தான் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அதான் இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு சொல்லி தான் இந்த ஆரம்பத்திலே, இந்த ஸ்டார்ட்டிலே, ஜனவரி ஆரம்பத்திலே கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு தந்தார். ஸோ அதுதான் உங்கள் மத்தியில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். பாருங்கள், இந்த உலர்ந்து போன நிலைமைக்கு என்ன காரணம் என்று சொல்லி தான் பல காரியத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், முதல் காரியத்தை நாங்கள் பார்த்தோம், அவளுடைய முகம் கருத்து போயிட்டுன்னு சொல்லி. அந்த உலர்ந்து போன நிலைமைக்கு காரணம் முதல் அவளுடைய முகம் கருத்து போயிற்று. ஏனென்றால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் பகலுக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் இருந்தோம். அந்த வாஞ்சை, அந்த தாகம் கர்த்தரை தேட வைத்தது. ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு பழக்க வழக்கத்தில் வந்தபடியினாலே கர்த்தர் எதிர்பார்க்குற அந்த வெளிச்சம் நமக்குள் இல்லாமல் போயிட்டா தான் பார்த்திங்கன்னா எங்களுடைய முகம் கருத்து போன நிலைமையிலே இருக்கிறது. அதான் அந்த உலர்ந்து போன நிலைமைக்கு முதல் காரணம். ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம், இவர்களை வெளியே பார்க்கும்போது அறிய முடியவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஸோ பல காரியத்தை அதன் கீழாக நாங்கள் தியானித்து கொண்டு வந்தோம். அதாவது பார்த்திங்கன்னா கிறிஸ்துவின் சாயலை எங்களிடத்தில் பார்க்க முடியலை. பாருங்கள், நாங்கள் அந்த வேலை ஸ்தலங்களுக்கு போகும்போது, உலக மனிதர்களோடு நாங்கள் பழகும் போது, பாருங்கள் மற்றவர்கள் எங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவின் சாயலை பார்க்க முடியலை. கிறிஸ்தவர்கள் என்ற பேர் இருக்குது, ஆவிக்குரியவர்கள் என்ற பேர் இருக்குது, ஆனால் கிறிஸ்துவின் சாயலை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியலை. அதான் நாங்கள் பார்க்குற ரெண்டாவது காரணம். நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து போனதுக்கு இது ரெண்டாவது காரணம். அப்போ நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறபடியால் தான் பாருங்கள் அந்த மீட்கப்படும் நாளுக்கு பங்கு பெறாதபடிக்கு இது தடையாக இருக்கிறது. அப்போ இதை நாம் சரி செய்ய வேண்டும். அதனால தான் ஆவியானவர் நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு உணர்த்துகிறார். இந்த காரியத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேணும் என்று சொல்லி தான் நம்முடைய வாழ்க்கை இந்த நிலைமையில் இருக்கிறது. ஆகவே இந்த காரியத்திலிருந்து நாங்கள் எழுந்திருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இந்த ஆண்டிலே என்னையும் உங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆகவே முதலாவது நாம் எந்த நிலையிலிருந்து நான் விழுந்தோம் என்பதை நாம் அறிய வேண்டும். அதுதான் இப்போ நாங்கள் வார்த்தை மூலமாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்றாவது நாங்கள் பார்த்திங்கன்னா இதை நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். அதாவது இவர்கள் தோல்
இவர்கள் எலும்புகளோடு ஒட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதாவது 2 காரியத்தை இதில் நாங்கள் பார்க்குறோம். என்னென்னு சொன்னால், ஒன்று துக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். துக்கத்தில் 2 விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா தேவனுக்கேற்ற துக்கம் ஒன்று இருக்கிறது. ஸோ அதை நாம் தியானித்தோம். அந்த துக்கம் நம்மை மாற்றுகிறது, நம்மை உருவாக்குகிறது, கர்த்தரை கிட்டி சேர வைக்கிறதுன்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே பல காரியங்களை நாம் தியானித்தோம். கடந்த முறை நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம் என்னென்றால் லௌகீக துக்கம், அதாவது உலகத்துக்குரிய துக்கம். அப்போ அந்த துக்கம் என்ன செய்யும்னு சொன்னால் நம்மை மரணத்துக்கு நேராக அது நம்மை நடத்தும். அதான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். இன்னும் 2வது அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா இந்த தோல் இவர்கள் எலும்புகளோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. 2வது காரணம் என்னென்றால் நோய். ஸோ அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் தான். அதுதான் நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். அது நீ வரும் செய்திகளிலே நாங்கள் காரியத்தை குறித்து நாம் தியானிப்போம். அப்போ தொடர்ந்து இப்போ நாங்கள் பார்ப்போம் என்னன்னு சொன்னால் உலகத்துக்கேற்ற துக்கத்தை நாம் பார்ப்போம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறே இந்த உலகத்துக்கிட்ட துக்கம் கூடாதுன்னு சொன்னால் அது நம்மை மரணத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறதுன்னு சொல்லி கடந்த செய்திகளிலே நாம் தியானித்தோம். ஏனென்றால் அது உலகத்தை தான் நம்மை தேட வைக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அந்த உலக வாழ்க்கைக்கு ஏற்றது எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் அது நமக்கு அந்தந்த நேரத்தை நமக்கு தருவார். அதான் கர்த்தர் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டார். இந்த உலக வாழ்க்கைக்கு எங்களுக்கு என்னென்ன தேவையோ பாருங்கள், அது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். அப்போ நாம் என்ன செய்ய வேணும் என்றால் இந்த உலகத்திலே வேதம் சொல்லுகிறபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேட வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. அப்போ அதுதான் நானும் நீங்களும் இந்த பூமியிலே செய்ய வேண்டும். அப்போ இன்றைக்கு நாம் எதை நாங்கள் பார்க்க போகிறோம் என்றால் பாருங்கள், தேவன் இந்த உலக வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுத்தினதை விட்டுட்டு நானாகவே இந்த உலக காரியங்களை தேடுவன் ஆனால் பாருங்கள், இதால் வருகிற என்ன விபரீதம், என்ன இதனால் வருகிற என்ன ஆபத்து. ஸோ அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ கர்த்தர் சொல்லியிருக்கிறார் எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி அதெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்து விட்டார். ஆனால் நாமவே பார்த்திங்கன்னா மாம்ச ரீதியாக உலக அந்த இச்சைகளினாலே, உலக ஆசைகளினாலே, அந்த உலக கவலைகளினாலே நாமவே உலக காரியத்தை தேட தொடங்கினோமா இருந்தால் அதால் வருகிற விபரீதம் அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடு கூட 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது, பல காரியங்கள் எச்சரிக்கிறது. பாருங்கள், இதில் என்ன நாங்கள் பார்க்குறோம்ன்ற முதல் காரியம் அது சொல்லப்பட்டிருக்கிறது போதுமென்கிற மனதுடனே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதல் காரியம் பார்த்தீங்கன்னா நாமவே இந்த உலக வாழ்க்கைக்கு ஏற்ற காரியங்களை நாங்கள் தேடும் போது அந்த போதும் என்ற மனது நம்முடைய வாழ்க்கையிலே வராது. என்ற வேதம் என்ன சொல்லுகிறது? போதும் என்கிற மனது என்று சொல்லப்படுது. ஆனால் அதோடு சேர்த்து என்ன இன்னொன்று சொல்லப்படுகிறது பாருங்கள், தேவ பக்தி. அப்போ முதலாவது போதும் என்கிற மனது நமக்கு வர வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், உலக காரியத்திலே யாருக்காவது போதும் இது காணும் என்று சொல்கிறத மாதிரி இருக்கிறதா? இன்றைக்கு பாருங்கள், அநேகர் இன்னும் பணம் வேண்டும், இன்னும் நான் பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும், இன்னும் நான் அதை தேட வேண்டும், இன்னும் நான் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி உலக வாழ்க்கைக்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பிரயாசத்தையும் நம்முடைய சரீர பலத்தையும் நாம் இன்னும் வேணும் என்று சொல்லிதான் அதற்கென்று நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் செயல்படுகிறோம். நம்முடைய கிரியைகள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்காகத்தான் நாம் செயல்படுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் போதும் என்கிற மனது நமக்கு வேண்டும். அப்போ கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருந்தால் அந்த பாருங்க, கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தின காரியத்திலே நாம் போதும் என்று நாம் இருப்போம் என்று அவருக்கு தான் தெரியும். என்னுடைய வாழ்க்கையில எது எனக்கு தேவை என்று, இந்த உலக வாழ்க்கைக்கு எனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அந்த நேரத்திலே அவர் எனக்கு அந்த தேவையை சந்திப்பார். பாருங்கள், நாமளும் நம்முடைய உலக வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது
வரும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வயசுக்கேற்ற தேவையை நாம் சந்திக்கிறோம். பாருங்கள், ஒரு குழந்தை நமக்கு இருக்கும்போது குழந்தைக்கு நாம் பால் தான் கொடுப்போம் ஒழிய என் குழந்தை நல்லா சாப்பிட வேணும்னு சொல்லி பிள்ளைக்கு பலமான ஆகாரத்தை நாம் கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் அந்த குழந்தை அந்த பலமான ஆகாரத்தை சாப்பிட்டால் அதாலே அந்த குழந்தைக்கு பாதிப்பு தான் ஏற்படும் ஒழிய பாருங்கள் அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்கள் வராது. அப்போ அந்த குழந்தைக்கு அந்த பாதிப்பு தான் ஏற்படும். அப்போ நமக்கு தெரியும் குழந்தைக்கு பால் தான் சரின்னு சொல்லி நாம் அந்த நேரத்தை பாலை நாம் கொடுப்போம். ஆனால் பிள்ளை வளர்ந்து வரும்போது பலமான ஆகாரத்தை நாம் கொடுப்போம். அதே போலத்தான் கர்த்தருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை எனக்கு தர வேணும் என்று சொல்லி. அப்போ நாம் அவசரப்பட்டு என்னுடைய இச்சையினாலே இழுப்புண்டு எனக்கு இது கட்டாயம் எனக்கு தேவை என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லுகிற சத்தத்தைக்கு நான் செவி கொடுத்து என்னுடைய கண்களின் இச்சையினாலே இழுப்புண்டு நானாகவே உலக காரியத்துக்கு பின்னால் போகும்போது பாருங்க, அந்த போதும் என்கிற மனது நமக்கு வராது. இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று சொல்லி அதுக்கு பின்னாலே ஓட சத்துரு நம்மை நடத்துவான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? போதும் என்கிற மனதுடன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த போதும் என்கிற மனது நமக்கு அது அவசியம் தேவை. அப்போ உலகத்துக்கு பின்னால் நாங்கள் போவோமாய் இருந்தால், இந்த உலக வாழ்க்கைக்கு எனக்கு தேவையானதை நானாகவே தேடுவனாய் இருந்தால் அது போதும் என்கிற மனது நமக்கு வராது. ரெண்டாவது என்ன சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, தேவ பக்தி இருக்காது. என்ன முதல் அங்கே அதில் என்ன சொல்லப்படுகிறது? போதும் என்கிற மனதுடனே கூடிய அதோடு சேர்த்து தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாயம். அப்போ போதும் என்கிற மனது நமக்கு இருந்தால்தான் அதோடு சேர்ந்து தேவ பக்தி நமக்கு வரும். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது. நாம் கர்த்தரை நாம் சார்ந்து வாழ வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய கை பலத்தையோ நம்முடைய பண பலத்தையோ நம்முடைய படிப்பின் பலத்தையோ சார்ந்து நாம் வாழக்கூடாது. ஏனென்றால் இந்த கடைசி காலத்திலே இவை எல்லாம் நம்மை ஏமாற்றும். எதுக்கு பின்னால் நாம் ஓடுகிறோமோ அது ஒரு காலத்திலே நம்மை கைவிடும். அந்த காரியங்கள் அது பணமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், உலக மேன்மைகளாக இருக்கலாம், அவைகள் எல்லாம் நம்மை ஏமாற்றும், நம்மை கைவிடும். அதனால்தான் நாம் என்ன செய்யணும் என்றால் கர்த்தர் அந்த நேரத்தில் தருகிற அந்த நன்மையை நாம் பெற்று நம்முடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் என்றால் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கத்தக்க விதமாக நம்முடைய கிரியையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் மீட்கப்படும் நாள் வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அதற்கு நானும் நீங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பயாவது பார்த்தீங்கன்னா அந்த நேரம் வரும். அதான் திருடனை போல ஆண்டுடைய வருகை இருக்கும். யாருக்கு என்று சொன்னால், இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்களுக்கு இயேசுவின் வருகை ஒரு திருடன் வந்து போவது போல இருக்கும் என்று அவங்க ஆயத்தமாக இருக்க மாட்டாங்கள். ஆனால் பகலுக்குரியவராகிய நானும் நீங்களும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நானும் நீங்களும், நமக்கு தெரியும் நம்முடைய மணவாளன் வரப்போகிறார் என்று சொல்லி. அப்போ அதனால தான் உலக காரியத்திலே நாம் நம்முடைய ஃபோக்கஸை செலுத்துவதை விட்டுட்டு நாம் என்ன செய்யணும் என்றால், நாம் போதும் என்கிற மனதோடு இந்த உலக வாழ்க்கை கர்த்தர் இதை எனக்கு தந்திருக்கிறார், ஸோ இதெல்லாம் திருப்தியாக நான் இருந்து விடுவேன். கர்த்தர் எனக்கு தந்த காரியத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் எனக்கு தந்ததுக்காய் நன்றி. ஆகவே ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அற்புத விதமாய் நடத்துகிறார். நடுத்தெருவிலே நம்மை கைவிட்டு போவதற்கு அவர் மனுஷன் அல்ல. இன்றைக்கு பாருங்கள், மனிதர்கள் பல பேருக்கு வாக்கு கொடுக்கிறார்கள், ஆனால் அந்த நேரம் வரும்போது அவர்களை கைவிட்டு விடுகிறார்கள். இதனால் அதிகமாக நாங்கள் இந்த கடைசி காலத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? தற்பிரியராய் இருக்கிறார்கள், சுகபோக பிரியராய் இருக்கிறார்கள். அப்போ இதை தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அப்போ நாமவே உலக ஆசீர்வாதங்களுக்கு பின்னால் நாம் போகக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தினதை அந்த நேரத்தில் கர்த்தர் தருவார். ஆகவே அதை நாங்கள் பிடித்து நாம் என்ன திருப்தியாக இருக்க வேண்டும் சொல்லப்படுகிற போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். பாருங்கள், மூன்றாவது நானாகவே இந்த உலக காரியங்களுக்கு தேடினால் என்ன நடக்கும் தான் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, உலகத்திலே நமக்கு இருக்கிறது எல்லாம் நிரந்தரம் இல்லை என்ற எண்ணம் நமக்கு இருக்காது என்ற மூன்றாவது என்ன சொல்ல பார்த்தீங்க 7ஆம் வசனத்திலே, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். இது உறுதி. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், இதுக்கு பின்னால் தான் நாம் ஓடுகிறோம். நமக்கு ஒரு பெயரை நாம் உண்டாக்குறோம். பாருங்க, உங்களுக்கு தெரியும் அந்த பாபில் கோபுரத்தை அவர்கள் எதற்காக அவர்கள் அதை கட்டினார்கள் என்று சொன்னால், தங்களுக்கென்று ஒரு பெயர் உண்டாக்குவதற்காக பாருங்க அவர்கள் கட்டினார்கள்.
அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நமக்கென்று பேர் உண்டாக்குறதுக்காகவா நாம் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் நம்முடைய நேரத்தை நம்முடைய பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, உலகத்திலே நமக்கு இருக்கிறதெல்லாம் நிரந்தரம் அல்ல. எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நாம் விட்டுட்டு தான் போக வேண்டும். ஆகவே அதனால தான் கர்த்தர் தருகிறதை நாம் அதை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறுவதற்கு நாம் செயல்பட வேண்டும். அதான் 3வது நாங்கள் பார்க்கிறோம். 4வது நாங்கள் பார்ப்போம். 8ஆம் வசனத்திலே, தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தின நன்மையில் திருப்தியாக இருக்க மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள். உலகத்துக்கு பின்னால் ஓடுகிறவர்கள், உலக ஆசீர்வாதங்களுக்கு பின்னால் ஓடுகிறவர்கள், கர்த்தர் ஆயத்தப்படுத்தின அந்த நன்மையிலே அவங்க திருப்தியாக இருக்க மாட்டார்கள். அதான் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். அந்த கர்த்தர் அந்தந்த நாளுக்குரிய காரியங்களை அவர் நமக்கு சந்திப்பார். அதான் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது, இன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு ஆயத்தப்படுத்தினதை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். என்றால் நம்மை போஷிக்கிறவர் பரலோக தேவன். அவர் நம்மை நடத்துவார். இன்றைக்கு என்னென்ன நம்முடைய வாழ்க்கைகளுக்கு தேவையாக இருக்கிறதோ பாருங்கள், அவர் எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார். அப்போ அவர் நிச்சயமாக அதை நமக்கு தருவார். அப்போ அந்த பாருங்கள் தைரியத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம். 4வது, இப்படிப்பட்டவர் உலகத்துக்கு பின்னால் போகிறவர்கள், உலக காரியங்களை பாருங்கள் தாங்களாகவே தேடுகிறவர்கள், தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தின நன்மையில் திருப்தியாக இருக்க மாட்டார்கள். 5வது காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது 9ஆம் வசனம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, அது என்னவாம், ஐஸ்வர்யவானாக வேணும் என்று அவர்கள் விரும்புவார்கள் என்று. அவர்கள் என்னென்றா மற்றவர்களை பார்த்து அதே போல நானும் வாழ வேணும் என்று சொல்லி, அவர்களைப் போல நானும் ஒரு ஐஸ்வர்யவானாக மாற வேணும் என்று சொல்லி அதற்காக அவர்கள் பிரயாசப்படுவார்கள். அதான் பார்க்க சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் வசனத்திலே, ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதை விருப்பம் வந்துடும் அவங்களுக்கு. அப்போ நாங்களாவே உலக காரியங்கள் பின்னால் போகும்போது பாருங்க நமக்கு ஒரு விருப்பம் வரும். அந்த விருப்பம்தான் கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்க செய்யும். ஏனென்றால் நாம் அதற்கு தான் முதலிடம் கொடுப்போம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறதை விட்டுட்டு நாம் இந்த உலக காரியங்களாலே இழுப்புண்டு அதற்கு நாம் முதலிடம் கொடுப்போம். அத்தான் உலக காரியங்களுக்கு பாருங்க, பணம், படிப்பு, உலக மேன்மைகள், நமக்கு பேர் உண்டாக்குவது, பாருங்க அப்படியான காரியத்துக்கு நாம் முதலிடத்தை கொடுப்போம். கர்த்தரை நாம் பின்னுக்கு தூக்கி போட்டு விடுவோம். அதான் நாங்கள் பார்த்தோம் எசேக்கியேலை கர்த்தருக்கு முதுகை காட்டுகிறார்கள் சொல்லி. அப்போ இப்படிப்பட்டவர்கள் ஒரு பெயருக்காகவும் கடமைக்காகவும் ஒரு பழக்க வழக்கத்தினாலும் கர்த்தரை தேடுவார்கள். ஆனால் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட மாட்டார்கள். அங்கே மத்தியில் சொல்லப்பட்டபடி வாயினாலே கிட்டி சேர்ந்து உதட்டினாலே கனம் பண்ணுவார்கள். ஆனால் அவளுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா பொருளாசையாலே நிறைந்திருக்கும். கர்த்தரை விட்டு அவர்கள் தூரம் போய் இருப்பார்கள். ஆனால் பார்வைக்கு இவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்வார்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அவங்களுடைய ஃபோக்கஸும் அவங்களுடைய சிந்தனைகளும் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யனாக மாற வேண்டும், நல்ல செழிப்பாக ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் என்று சொல்லி அதற்காகத்தான் பிரயாசப்படுவார்கள். பாருங்க 6வது அதாலே வர விபரீதம் என்னென்றால், மனுஷரை கேட்டிலும் இச்சைகளிலும் அவர்கள் விழுவார்கள். அப்போ அது பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அந்த ஐஸ்வர்யவானாக வேணுமென்ற அந்த விருப்பம் பாருங்க மனுஷர் கேட்டிலும் அப்போ அந்த கேட்டுக்குள் அவர்கள் விழுந்து விடுவார்கள். அது அடுத்த காரியம் பார்த்தீங்க, இச்சையினால் இழுப்புண்டு போவார்கள். அப்போ அந்த இச்சையினால் தான் அவர்கள் நடத்தப்படுவார்கள். அப்போ அவங்களுடைய நோக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேணும் என்று சொல்லி அந்த இச்சையினால் இழுப்புண்டு பல தீமையான காரியங்களை செய்வார்கள். அப்போ அந்த காரியத்தினாலே அவங்களுடைய வாழ்க்கை கெடுக்கப்பட்டு போய்விடும். நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் என்றால், பாருங்க சொல்லப்பட்டிருக்கின்றா பண ஆசையில் பாருங்க அவர்கள் விழுந்து விடுவார்கள், பண ஆசையிலே சிக்கிக் கொள்வார்கள். 10ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அது என்னவாம், எல்லா தீமைக்கும் அது வேறா இருக்கிறது. ஏனென்றா அது பாருங்க அந்த பண ஆசை இன்றைக்கு பாருங்க அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த பண ஆசையினாலே பிடிப்பட்டு போய் இருக்கிறார்கள். பாருங்க அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெற முடியாதபடிக்கு பணத்துக்கு பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை தேடுவதற்கு பதிலாக பணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்க இது கடைசி காலமாக இருக்கிறது. மீட்கப்பட நாள் எப்பயும் வரலாம் அது என்ற அந்த செகண்டில் தான் நாம் வாழ்கிறோம். பாருங்க உலகத்திலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ காரியங்கள் நடக்கிறது. 3வது யுத்தம் வருவதற்கேற்ற அறிகுறியை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. எப்பயாவது டக்குன்னு துவங்கிடும் 3வது யுத்தம். பாருங்க அப்போ இப்படியான அழிவுகள் வருவதற்கு முன்பாக நாம் தப்பிக்க வேண்டும்.
அதற்காகத்தான் சபை எடுத்துக்கொள்வதற்காக மணவாளன் வருகிறார், மணவாட்டியை எடுத்துக்கொள்வதற்காக. அப்போ இன்றைக்கு மணவாட்டி பண ஆசையாலும் இச்சையினால் இழுப்புண்டு போனால் என்னென்று மணவாட்டிக்கு தெரியும் மணவாளன் வரப்போகிறார் என்று சொல்லி. ஏண்டா அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழானவைகளாகத்தான் இருக்கும், மேலானவைகளை நோக்கி பார்க்க மாட்டா மணவாட்டி. அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் கீழானவைகளை நோக்கி இருக்கிறது. படிப்பு, பணம், பெயர், புகழ், அதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், நம்முடைய சிந்தனை, நம்முடைய நோக்கம் மேலானவைகள் நோக்கி இருக்கவில்லை. பாருங்கள் எப்படி நம்முடைய சிந்தனைகளை சத்துரு மாற்றி விட்டான் என்று பாருங்கள். கடமைக்கு பெயருக்கென்று கர்த்தரை தேடுகிறோம், ஆனால் நம்முடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறதுன்னு சொன்னால் உலக ஆசீர்வாதங்கள், உலக நன்மைகள். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலக வாழ்க்கைக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டேன், அந்த நேரத்தில் அதை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முதலாவது அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி என்ற இது ரெண்டும் செய்தால்தான் மீட்கப்படும் நாளுக்கு நான் ஆயத்தமாக முடியும். அப்போ இது ரெண்டையும் நான் தேடாமல் உலக காரியங்களை தேடினால் உலக ஆசீர்வாதங்கள் இருக்கும், நமக்கு ஒரு பேர் இருக்கும், படிப்பு நமக்கு இருக்கும், நல்ல பண வசதி நமக்கு இருக்கும், நல்ல பெரிய வீடு நாம் வாங்கி வைத்திருக்கலாம், நல்ல பொருட்களாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். மற்றவர் எல்லாரும் நம்மை பார்த்து போற்றத்தக்க விதத்திலே நல்ல சுக வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் மீட்கப்படும் நாளை இழந்து விடுவோம். ஏன்னா நம்முடைய இருதயம் எதில் இருந்தது என்றால் உலக காரியத்தில் இருந்தது. எப்படி கேயாசி நாகமான் கொண்டு வந்த பொருட்கள் மீது அவனுடைய இதயம் இருந்ததினாலே பாருங்க அவனுக்கு பாதிப்பு வந்தது. பாருங்க, நாகமான் கொடுத்த அந்த பொருட்கள் அவன் வீட்டில் வந்தது தான், புதைத்து வைத்தான் தான், ஆனால் அதில் நன்மை அவனுக்கு வரவில்லை, சாபந்தான் அவனுக்கு வந்தது. ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருப்போம். இன்றைக்கு சத்துரு பல பேரை வஞ்சித்து இருக்கிறான், உலக ஆசைகளை காட்டி, பண ஆசையை காட்டி. இன்றைக்கு அநேகர் பாருங்க இந்த பண ஆசையிலே விழுந்திருக்கிறார்கள். கவலைக்குரிய விஷயம் பார்த்தீங்கன்னா பல ஊழியக்காரர்களும் கூட இந்த பண ஆசையிலே விழுந்திருக்கிறார்கள். அத்தங்க நாங்கள் பார்க்கிறோம். 8வது காரியம் விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்வார்கள். அப்போ உலகத்துக்கு பின்னா நாமாவே போகும்போது பாருங்க 8 காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த 8 காரியங்களும் பாருங்க ஒரு கிறிஸ்தவனை அது பாதிக்கிறது. மீட்கப்படும் நாளுக்கு பங்கு பெறாதபடிக்கு இந்த 8 காரியங்களும் அவனுடைய வாழ்க்கையிலே தடை செய்கிறது. அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, என்ன விசுவாசத்தை விட்டு வலுவ செய்யும் அந்த காரியங்கள். அப்போ நம்முடைய விசுவாசம் உறுதியாக்கப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் பலனுள்ளதாக இருக்க வேண்டும். அப்போ மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி அவர் கேள்வியை பாருங்க எழுப்பப்படுகிறது அங்கே. ஏனென்றால் கடைசி காலத்திலே அநேகருக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விடும். அத்தை நாங்கள் அதுக்கு என்ன தடை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த 8 காரியங்கள், இந்த 7 காரியங்கள் தான் நம்முடைய விசுவாசத்தை விட்டு வளவச் செய்கிறது. ஸோ ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தருடைய ஆவியானவருடைய பல பேரோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஒருவேளை இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால் அதை நாம் உதறி தள்ளி விடுவோம். அதை நாங்கள் பார்த்தோம், புறப்பட்டு போங்கள், அதை விட்டு விடுங்கள். அப்போ அந்த காரியத்தை நாம் செய்வோம். எப்பயாவது ஆண்டுடைய வருகை எப்பயாவது இருக்கும், அதை எப்பயும் அதை நடக்கலாம், அவனுடைய வருகை எப்பயாவது வரலாம். அதனால் தான் நாம் கவனமாக இருக்கணும். என்ற நினையாத நாளில் அவர் வருவார் என்று சொல்லப்படுகிறது. அதை குறித்து நாம் சிந்திக்க மாட்டோம், ஆனால் அவர் வந்து போய் விடுவார். இமைப்பொழுதில் எல்லா காரியம் நடந்துவிடும். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட நிலைமை. அப்போ இதில் நாங்கள் தப்ப வேணும் என்று சொல்லி தான் ஆவியான நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ அடுத்தது நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், முதல் காரியத்தை நாங்கள் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இவர்கள் தோல் இவர்கள் எலும்புகளோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அதை என்ன அர்த்தம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். மற்ற துக்கம் பாருங்கள், தேவனுக்கு ஏற்ற துக்கம், உலக காரியத்தை ஏற்ற துக்கத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் நோய். அதை குறித்து நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், யோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான் சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், உலக ரீதியாக வியாதி உள்ளவர்கள் எலும்பும் தோளுமாகத்தான் இருப்பார்கள். தான் இங்கே நாங்கள் சொல்லப்படுகிறது. நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் என்று சொல்லப்பட்டு, அதனால் ஒரு வியாதி அவனுக்கு வந்தால் பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இந்த பாதிப்பு வரும் என்று சொல்லி அவன் நாங்கள் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த வியாதி நிமித்தமாக அவனுமே தூசிப்பான் என்று சொல்லி தான் நாங்கள் சத்துரு பிசாசு சவால் விடுகிறான். அப்போ நாங்கள் பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி, உலக ரீதியாக ஒரு வியாதி வந்தால்
பாருங்க, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எலும்பும் தோலுமாக அவன் மெலிந்து போன நிலைமையிலே காணப்படுவான். அப்போ இந்த வியாதிக்கு அடையாளமாக இருக்கிறன்னு நாங்கள் பார்க்குறோம். ஒரு வியாதி வந்தால் அவங்க எலும்பும் தோலுமாக அவர்கள் இருப்பார்கள்னு சொல்லி. அப்போ இதே போலத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த நோய் பிடித்திருக்குமா இருந்தால் அவர்களும் பார்த்தீங்கன்னா எலும்பும் தோலுமாகத்தான் காணப்படுவார்கள் நம்முடைய வாழ்க்கையை. அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். 2 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இவர்கள் வியாதி உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். ஸோ அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படி நாம் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், காலப்போக்கில் எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாருங்கள் வியாதி உள்ளதாய் மாறுகிறது. பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே நமக்கு வாஞ்சை இருந்தது, தாகம் இருந்தது, கர்த்தர் மேல் அந்த அளவில்லாத அந்த நேசம், அந்த பாசம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அதெல்லாம் ஒரு கடமையாய் வந்து விட்டது, ஒரு பழக்க வழக்கமாய் வந்து விட்டது. அது என்னென்னு சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வியாதி பிடித்து விட்டது. அதனால் தான் கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு நாம் அவரை கிட்டி சேர முடியாமல் ஒரு பேருக்காகவும் கடமைக்காகவும் பழக்க வழக்கத்தினாலும் நாம் அவரை கிட்டி செய்கிறோம். அதனால் என்ன நடக்கிறது என்றால் நம்மை நாம் ஏமாத்துகிறோம். ரெண்டாவது நமக்கு ஒரு வியாதி உண்டாகிறது. அதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த மெலிந்து போன நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி உலக ரீதியாக ஒருவருக்கு வியாதி வரும்போது அவன் எலும்பும் தோலுமாக மாறுகிறானோ அதே போலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா நாம் வியாதி நமக்கு வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு மெலிந்த நிலைமையாக நாங்கள் பார்க்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. அது அப்படி பின்வாங்கி போவார்கள். அதுதான் மெலிந்து போன நிலைமைக்கு அடையாளம். பின்வாங்கி போவது தான் மெலிந்து போவது. பாருங்கள், அப்போ அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், முதல் காரியத்தை நாங்கள் பார்ப்போம். அதில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் போகும்போது இந்த வியாதி உண்டாகிறது. பாருங்கள், ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நாம் உலக ரீதியாக நாம் நமக்கு சத்து இல்லாத உணவை நாம் அதிகமாக சாப்பிடும்போது பாருங்கள், ஃபெட் சம்பந்தமான உணவுகள், நம்முடைய சரீரத்தை கெடுக்கிற உணவுகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தால், உதாரணத்துக்கு ஃபாஸ்ட் ஃபுட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரத்துக்கு கேடை கொண்டு வரும். அப்போ அதை நாம் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஒவ்வொரு நாளும் அதே நாம் சாப்பிட்டு கொண்டு வந்தால் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே அந்த சரீரம் மிகவும் மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையிலே அந்த சரீரம் வந்துவிடும். அதே போலத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போகும்போது, அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காமல் போகும்போது உடனே நம்முடைய வாழ்க்கையில் வியாதி வராது. காலப்போக்கில் வருடங்கள் கடந்து போக போக பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த வியாதி வந்துவிடும். அப்போ அந்த வியாதி வந்து விட்டதுன்னு கூட தெரியாமலே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, ஒரு பேர் கிறிஸ்தவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டு வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறி போகாமல் கர்த்தரை விட்டு அந்த காரியங்கள் எல்லாம் பின்னோக்கி போகிறதுன்னு சொல்லி அவர்களால் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வியாதி வந்து விட்டது. அப்படித்தான் ஒரு சரீரத்தோட கிருமி உடலுக்கு வரும்போது உடனே பாருங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு 2 நாள் 3 நாள் அதுக்குள்ளே நமக்கு தெரியும். அதுக்கேற்ற அறிகுறியை நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கும். சில தொண்டை நோகும், தடுமல் வரும். ஸோ இப்படி பல காரியம் ஒன்றொண்டா பாருங்கள் அந்த சரீரத்திலே அந்த அறிகுறியை நாங்கள் பார்க்க முடியும், உலக ரீதியாக வருகிற அந்த கிருமிகள். அதே போலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உடனே விழுந்து போவது உணர மாட்டார் அவர்கள். கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அவங்களுடைய வாழ்க்கை பின்வாங்கி போய்கொண்டே இருக்கும். அப்போ அந்த நிலைமையை தான் நாங்கள் பார்க்குறோம். ஆரோக்கியமான வசனங்களை கேட்க மாட்டார்கள். ஆரம்பத்தில் கேட்டவர்கள் காலப்போக்கில் கர்த்தருடைய ஆரோக்கியமான வார்த்தையை கேட்கிறதை விட்டுட்டு பாருங்கள், அதுக்கு பதிலாக ஆரோக்கியமற்ற வசனங்களை கேட்க தொடங்கி விடுவார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே கெடுக்கிற வார்த்தைகளை கேட்க தொடங்கி, மனுஷனுடைய உபதேசங்கள், மனுஷருடைய போதனைகளை அவர்கள் கேட்க தொடங்கும் போது
அந்த காரியங்கள் அவர்களை கத்தரை விட்டு பின்வாங்க செய்யும். அதான் நாங்கள் பார்க்கிறோம். அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில தேவ பக்தி இருக்காது. அதான் பாருங்க, தேவ பக்தி கேட்ட உபதேசங்களை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அப்போ ஆரோக்கியமான வசனம் தான் என்னை தேவ பக்தி உள்ளவனாக என்னை மாற்றுகிறது. அப்போ அந்த வார்த்தையை கேட்டதான் எனக்கு ஒரு பக்தி வைராக்கியம் எனக்கு வரும். பாருங்க, பவுலுக்கு பக்தி வைராக்கியம் வந்தது கத்தரை குறித்து. அதான் உலக காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வெறுத்து அவர் உதறி தள்ளிவிட்டார். அது வேண்டாம் என்று அவர் வெறுத்தார். என்றால் அவருக்கு எது முக்கியம் என்று சொன்னால் பாருங்க, தேவ பக்தி. அந்த தேவ பக்தி தான் கத்தருக்கென்று உறுதியாகவும் வைராக்கியமாகவும் வாழ வைத்தது. அதான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ முதல் காரியம் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படி இவர்கள் வியாதி உள்ளவர்களாய் மாறுகிறார்கள் என்றால், முதல் எங்கே அது ஆரம்பிக்கிறது என்றால், ஆரோக்கியமான கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பாருங்க அவங்களுடைய வாழ்க்கை இருப்பதினாலே தான் அவங்களுடைய வாழ்க்கை வியாதி உள்ளதாய் மாறுகிறது. ஸோ அடுத்த முறைக்கு தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.